சரி, விதியும் தெய்வீக பலமும் இணையும் இந்த மாபெரும் இதிகாச நிகழ்வ இப்போது விரிவாக பார்ப்போம். தயாரா? உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு கேள்வி. உண்மையான வீரன் யார்? அசுரபலம் கொண்டவனா, இல்லை அமைதியும் பணிவும் கொண்டவனா? கற்பனை செய்து பாருங்கள். பொன் மாளிகைகளும் மக்கள் திரண்ட பிரம்மாண்ட ஸ்வயம்வர மண்டபமும் கொண்ட பிரம்மாண்ட மிதிலா நகரம். இங்கே ஜனகர் பூமியிலிருந்து தோன்றிய தன் தெய்வீக மகள் சீதைக்கு நிகரான தர்மம் காக்கும் ஒரு வீரனை தேடினார். அதற்காக அவர் வைத்த சவால் ரொம்பவே கடினமானது. அந்த பிரம்மாண்ட சிவன் வில்லை தூக்கி நான் ஏற்றுவதுதான் அது. பல பெரிய ராஜாக்கள் அகங்காரத்தோடு வந்து வில்லை அசைக்கக்கூட முடியாமல் தோற்றார்கள். ஆனால் ராமர், அவர் எந்த ஈகோவும் இல்லாமல் அமைதியாக இருந்தார். விஸ்வாமித்ர முனிவருடன் ராமரும் லக்ஷ்மணனும் மண்டபத்திற்குள் நுழைந்த அந்த தருணம் அங்கிருந்த மக்களை அப்படியே ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. அப்போது விஸ்வாமித்ரர் ராமரிடம் மிக இயல்பாக, இந்த வில்லை நீ முயற்சி செய்து பார் என்று மட்டும் சொன்னார். ராமர் அமைதியாக முன்னேறி அந்த மாபெரும் வில்லை தொட்ட அந்த நொடி அரங்கமே முழுமையான அமைதிக்குச் சென்றது. அங்கேதான் ஆச்சரியம். எல்லாரும் திணற ராமர் எந்த சிரமமும் இல்லாமல் வில்லை மிக எளிதாக தூக்கினார். அனைவரும் அதிர்ச்சியானார்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்று முழு கூட்டமும் பதற்றத்தின் உச்சியில் இருக்க ராமர் மெதுவாக நான் ஏற்றத் தொடங்கினார். டடாங்! திடீரென ஒரு பெரும் சத்தம். அந்த மாபெரும் வில் இரண்டாக உடைந்து சுற்றிலும் பயங்கர அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சியான அமைதி விலகியதும் சீத்தை வெட்கத்துடன் வந்து ராமருக்கு மாலையிட கூட்டமே மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தது. பிறகு தசரத மன்னரும் வர ராமர் சீதை திருமணம் மட்டுமின்றி லக்ஷ்மணன் உருமிளா திருமணமும் மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடந்தது. இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது என்ன? உண்மையான வீரன் சக்தியால் அல்ல, அவன் காட்டும் தாழ்மையால்தான் அறியப்படுகிறான் என்பதுதான். விதியை யாராலும் மாற்ற முடியாது. தெய்வீக நேரம் எப்போதும் சரியானது அப்படின்னா உங்களுக்காக காத்திருக்கும் அந்த அற்புதமான விதி என்னவாக இருக்கும்?